பிரீத்தி போ பிரீத்தி. பாட்டி நான் இன்னொரு முறை ட்ரை பண்றேன் பாட்டி. ரொம்ப கொதிக்குது, கை வெந்துற போகுது. மாப்பிள்ள சீக்கிரம் கழட்டுங்க. கழட்ட முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் எண்ணெய் கொதிக்க வச்சு கொண்டு வரணும். ஐயோ ஸ்ரீஜா, மோதிரத்தை வாங்கி போட்டுக்கோ. பாட்டி, இது ரொம்ப மதிப்புள்ளது, தாலிக்கு சமமானதுன்னு எல்லாருமே சொன்னீங்க. நான் இதோட மதிப்பு தெரியாம விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன் பாட்டி. இப்பதான் எனக்கு இதோட அருமை புரிஞ்சுது. இதுக்கப்புறமும் இத நானே கையால போட்டுக்கிட்டா அது நல்லாவா இருக்கும் பாட்டி? விக்ரம் போட்டு விடுறதுதான் முறையா இருக்கும் பாட்டி. அப்போதான் அது நிச்சய மோதிரம். நானே போட்டுக்கிட்டா அது சாதாரண மோதிரம் தானே பாட்டி? சரியா சொன்ன. நான் கூட யோசனை பண்ணல. விக்ரம், நீயே உன் கையால ஸ்ரீஜாவுக்கு அந்த மோதிரத்தை போடு. பாட்டி அதெல்லாம் முடியாது பாட்டி. விக்ரம், உன்னோட கோவம் நியாயமானதுதான். நான் என் கையில இருந்து இதை கழட்டி இருக்க கூடாது. இந்த ஒரு வாட்டி மட்டும் போட்டு விடு விக்ரம். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே கழட்ட மாட்டேன். ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். விக்ரம், தெரியாம அவ தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சிடுப்பா. போட்டு விடியா. ஸ்ரீஜா, இதுதான் உனக்கு ஃபைனல். இனி இந்த மாதிரி நடக்காம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஓகே? சரிங்க பாட்டி. பிரீத்தி, இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல விக்ரம் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சு, பயங்கர கோபம் வரும். ஓகே? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. ஓகே, ரைட். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு முடிச்சிட்டு வரேன். ரைட்? பிரீத்தி, ஏன் பிரீத்தி அழுகிற? அழாத. என்னால முடியல விக்ரம். அந்த மோதிரம் என் கைக்கு வராமலே இருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் என் கையிலேயே பார்த்துட்டு இப்ப எல்லாமே இருக்கிறது உன்னை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கு விக்ரம். பிரீத்தி,
அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். விக்ரம் உனக்கு கிடையாது. பெருசா சவாலா விட்ட. நான் என்ன பிளான் பண்ணுவேன்னு நீங்க யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க. அதுக்குள்ள நான் அந்த பிளான பண்ணி முடிச்சிட்டேன் பாத்தீங்களா? விக்ரம், நான் தான் சொன்னேன்ல, உன்ன மாதிரி ஆளுங்க மட்டும் இல்ல, உன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பாத்திருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத என்ன? நான் சொன்ன மாதிரியே மோதிரம் என் கைக்கு வந்துருச்சு. அப்புறம் நீதான் விக்ரம், இதே மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாம நீ என் கழுத்துல தாலி கட்டினா நல்லது. இல்லையா நான் கட்ட வைப்ப, நீ கட்டுவ. கொன்றுவோம். உன் மேல சம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கு மரியாதை வெளியே ஓடி போயிடு. எப்படி விக்ரம்? நான் ஏதாவது பேசின உடனே நீ ஏதாவது கோவப்பட்டு அடிச்சு வெளியே போன்னு சொன்னா நான் அப்படியே பயந்து போய் வெளியே போயிருவேன் பாத்தியா? எனக்கு இப்பதான் விக்ரம் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு வரவங்க நமக்கு ஆப்போசிட்டா இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். நான் சொல்றத நீயும் இல்ல நீ சொல்றத நானும் கேட்டுட்டு இருந்தா லைஃபே போர் அடிச்சு போயிடும். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓடி வெளியே ஓ. எனக்கு மட்டும் ஏன் விக்ரம் இப்படி நடக்குது? எப்பவுமே நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? என்னால தாங்கவே முடியல விக்ரம். அழாத பிரீத்தி. இங்க பாரு, அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஜெயிச்சுதான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ தொடர்ந்து தோத்துக்கிட்டே தான் இருக்கா. இவெல்லாம் வந்து நம்ம லவ் பிரிக்க முடியும் நினைக்கிறிய பிரீத்தி? இவ இல்ல, வேற யாரு வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. மோதிரம் அவ கைக்கு போனதுனால எல்லாம் அவளுக்கு சாதகம் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அது நிரந்தரம் இல்ல பிரீத்தி. ஏன்னா உனக்குன்னா எனக்கு நீ இன்னும் எழுதப்பட்டது. இதை யாராலுமே மாத்த முடியாது. நம்பிக்கையோட இரு. நான் தாலின்னு உன்னை கட்டினா அது உன் கழுத்துல மட்டும்தான் கட்டுவேன். இது சத்தியம். என்னதான் பாலும் பழமும் சாப்பிட்டாலும் இந்த தேங்காவை திருடி தின்ற சோகமே தானிதான். ஏய், இது உனக்கு கேவலமா இல்ல? திங்கறதான் திங்கற. நாகு கிட்ட சொல்லி ஆப்பிள் ஆரஞ்சுன்னு வாங்கி தின்ன வேண்டியதானே? முதல்ல பிக் பாக்கெட் அடிக்கும் போது ரோட்ல பொறுக்கி தின்னுட்டு இருந்த மாதிரி இன்னும் தின்னுட்டு இருக்க. இது என்ன நம்ம குப்பமா? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி செட்டில் ஆகணும்னு ஆசையே இல்லையா? எப்படி ஸ்ரீஜா செட்டில் ஆக முடியும்? நாம இங்க நடிக்க தானே வந்திருக்கோம். விக்ரம் கிருபா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போறோம். அதுக்குள்ள நகை கிக ஏதாவது அடிச்சு செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா இன்னும் நீ 5க்கும் 10க்கும் தான் ஆசைப்பட்டு இருக்கியா? ஸ்ரீஜா, இங்க எதை தொட்டாலும் கோடிதான். இப்போ உன் கையில இருக்கிற நிச்சயம் மோதிரம் கூட 2 கோடி. அத மறந்துட்டியா? நீ இத கொடுத்தா கூட நான் செட்டில் ஆயிடுவேன் ஸ்ரீஜா. நீ இந்த மாதிரி 1 கோடிக்கும் 2 கோடிக்கும் தான் ஆசைப்படுற. ஆனா நான் இங்க இருக்கிற மொத்த பணத்துக்கும் ஆசைப்படுறேன். நைட்டோட நைட்டா எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓட போறோமா? வாய் மூடு. உங்களை வச்சு பிளான் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? நான் இங்கே விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். என் கூட இருந்தா நீங்களும் ஈஸியா செட்டில் ஆயிடலாம். இப்போதைக்கு உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா ஸ்ரீஜா? நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நாம பண்ண வேண்டியது பாட்டி மனசுல முழுசா இடம் பிடிக்கிறது தான். இங்க பாரு, நான் இப்ப சொல்ற வார்த்தைய கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே போய் பாட்டி கிட்ட சொல்லு. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. என்ன சொல்லணும் ஸ்ரீஜா? இப்ப பாரு இந்த சரோஜாவோட வித்தைய. ஏய், ச்சே, அதை வச்சுட்டு போ. சண்முகம், அம்மா, மீட்டிங் போக முடியல.
கிளைண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் விவரம் சொல்லிடுங்க. சரி. முதல்ல சாரி கேளுப்பா அவங்க கிட்ட. ஓகே சரிங்கம்மா. கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடுறோம்மா. வாங்கம்மா. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? அது எங்க பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அவளுக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டா. மத்தவங்க ஏதாவது புத்தி சொன்னா மட்டும் எடுத்துக்குவா. மத்தபடி பாராட்டுறதோ வாழ்த்துறதோ அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓ. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அத பத்தி எதையும் யோசிக்காம அப்படியே தூக்கி கொடுத்துருவாமா. ஓ பாத்தீங்களா, பிரீத்தி கேட்டான்னு நிச்சயம் மோதிரத்தை கூட கட்டி கொடுத்துட்டானா பாத்துக்கங்களேன். இப்ப பாருங்களேன், நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வருது, ஆனா அவ கொண்டாட மாட்டா. அதையும் மீறி நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணா எங்களை தான் திட்டுவா. ஓ. அவ இப்ப உங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா, நீங்க அவ பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினைப்பீங்க. அத சொல்லலாம் தான் வந்தேன். சம்மந்தி, கவலையே விடுங்க. ஸ்ரீஜா பிறந்த நாள சும்மா கிராண்டா கொண்டாடுங்க. ஓகே சண்முகம், நாளைக்கு ஸ்ரீஜா பிறந்த நாளுக்காக சிறப்பா ஏற்பாடு பண்ணணும். சரி சரி. அப்போ நான் வரட்டுமா? கண்டிப்பா. தேங்க்யூ. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். நீங்க 12th தான் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி சொன்னதா ஞாபகம். இல்ல மேடம், 11th தான் சொல்லியிருந்தேன். இன்விடேஷன் கூட அனுப்பிச்சிருந்தேன் மேடம். ஓ சாரி. எல்லா விஐபிஸும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ ஓகே ஓகே சாரி சாரி. சரி, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே மேடம். ஓகே ஓகேம்மா. ஓகே தேங்க்யூ வெரி மச். சண்முகம், நைட் கிளப்ல ஃபங்க்ஷன் இருக்கு. ஏன்பா ஞாபகப்படுத்தல? அம்மா ஏதோ வேலை ஞாபகத்துல மறந்துட்டேன். இப்போ வாங்கம்மா, சீக்கிரமா புறப்பட்டு போலாம். சரி சரி, வா போலாம். வா போலாம். வெளியில கிளம்பிட்டீங்களா? இதுதான் நல்ல சான்ஸ். இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சிட வேண்டியதான். ஒன்றும் இல்லையே, இல்லை ஒன்றும் இல்லை. இவங்க எப்பவுமே இப்படித்தான் போல இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாத்தையும் சுத்தமா கழுவி வச்சிடறாங்க. ஐயோ பசி வேற வைக்குதே. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட நீ வேற, பசிக்குது சரோஜா. ஒண்ணுமே இல்ல இங்க. யோ இப்பதானே தின்ன, அதுக்குள்ள என்ன பசி உனக்கு? சரி, நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, யாரும் இல்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு குண்டா நிறைய மாவு அப்படியே இருக்கு. அடியறதுக்குள்ள தோசை சுட்டு நம்ம சாப்பிடலாமா? ஷோ, உன்ன சோத்த விட்ட உனக்கு வேற நினைப்பே இல்லையா? இப்ப என்ன சொல்ல வர நீ? உனக்கு வேணுமா வேணாமா தோசை? ஷோ, அது இல்லையா, அந்த அஞ்சனாம்மா வெளியில எங்கேயோ போயிருக்காங்க. வரத்துக்கு லேட் ஆகுமா? அதுக்கு அந்த அம்மா ரூம்ல தான்யா அந்த பழங்காலத்து பாரம்பரிய நகை எல்லாம் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்தா கூட போதும், நாம 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே சரோஜா. அப்பவா, முதல்ல நம்மள யாரும் பார்க்காத மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் மாட்டினா கூட தப்பிச்சுக்கலாம். வா. வாயா வா. என்ன சரோஜா, யாரும் இல்ல? ஆமாயா, தேடு தேடு. சரோஜா, பொட்டி பெருசா இருக்கு, இதுக்குள்ள பாப்போம். நல்லா தேடியா. பொட்டி தான் பெருசா இருக்கு, உள்ள ஓலச்சபடி தான் கிடக்கு. ஒன்னையும் காணமே. என்னயா அரச குடும்பங்கிறாங்க, தங்கம் வைரம் வைடூரியம் இருக்குன்னு பார்த்தா ஒன்னத்தையும் காணோம். எல்லாம் எடுத்து முன்னாடி வைப்பாங்க. எல்லாம் சீக்கிரட்டான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. வா. ஆமாயா. யோ போயா 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 போயா. என்னையா அது? ஒண்ணுமே இல்ல. சரோஜா, அங்க பாரு பீரோ. வாயா வாயா வாயா. கண்டிப்பா இதுக்குள்ள நமக்கு நகை கிடைக்கும். யோ, இது நல்லா இருக்கா? நகைய தேடுனா சேலை எடுத்து பார்த்துக்கிட்டேன். ஒண்ணுமே இல்ல. நான் ஒன்னத்தையும் காணோம். நல்லா தேடு. லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாப்பவா? யோ, அங்க பாரியா. தங்கு சொம்பு தங்கு சொம்பியா. அட பித்தாளா. யோ, சவுண்ட் கேக்குதியா?
சவுண்ட் ஆமா ஆமா உள்ள காயின் கிடக்குமோ? என்னது வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன். சரோஜா கையை எடு. யாரும் வந்துட்டாங்க போல இருக்கே. சீக்கிரமா வா சரோஜா. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். இப்படி பண்ற டேய் டேய் என்னடா சத்தம்? டேய் யாரா நீங்க? டேய் முகமுடி கடைங்களா? இல்லங்கடா. டேய் மூஞ்சே காமிங்கடா. அட பாவிகளா, இந்த நகை கடையில ஓட்டம் போட்டு திருடுறீங்களே அவங்க தானடா நீங்க? எங்க பாஸ் வீட்லயே ஆட்டை போட வரீங்களா? என்ன மீறி எப்படி திருடிட்டு போறீங்க நான் பாக்கறேன்டா. டேய் டேய் எங்கடா இருக்கீங்க? ஐயோ நம்மள கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்கியா? எல்லாம் உன்னாலதான். நான் பாட்டுக்கு தோசை ஊத்தி தின்றுப்பேன். நம்ம சீக்கிரம் செட்டில் ஆயிடலாம், 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி மாட்டி விட்டுட்டியே. உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க பப்ஜி விளையாடுற பால்வாடி பசங்க கிடையாதுடா. நீங்க உங்க பாடியை ஒளிச்சு வைக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துருங்க. டேய் நீங்க திருடினது பால் சொம்பு கூட கிடையாதுடா. காலையில போற வேற செம்புடா. என்ன சொன்னாலும் வரமாட்டாங்களே, என்ன பண்ணுவோம்? நாம போவோம். வரண்டா விக்ரம், ஒரு கண்ணத்துல மட்டும் கிஸ் பண்ணாத, இந்த கண்ணத்துலயும் பண்ண. நம்ம இப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா நான் கையை கோத்து நடந்துகிட்டே இருக்கணும். எப்பவும் உன்னை விட்டு போகாம கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, இதுக்கு விக்ரம் பைத்தியம் முத்தி போயிருச்சு போல இருக்கே. விக்ரம் வா, கட்டி பிடிச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தா நம்ம காது அவிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் வெளியாவது போலாம். போகாத விக்ரம். ஏ சந்திரிகா பத்த மாவுல சைலண்டா தூங்கு. விக்ரம் ஐயோ கடவுளே, தூக்கம் போச்சு. வா சீக்கிரமா ஓடிடலாம். டேய் யாரா இவனுங்க இந்த நேரத்துல? திருட்டு பசங்களா, வீட்டுல ஒரு பென்சிங்கோ சந்திரிகா இல்லன்னதும் ஆளாளுக்கு நுழைய ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை விட மாட்டேன்டா. வரண்டா ஆன் சிங்கோ ராம்கி சந்திரிகா. டேய் எங்கடா இருக்கீங்க? எக்ஸ்ரே கண்ணடா. எவனும் எஸ்கேப் ஆக முடியாதுடா. இந்த டைரக்ஷன்ல போயிருப்பாங்க. விட மாட்டேன்டா உங்களை. எங்க போனாலும் விட மாட்டேன்டா. திருட்டு பசங்களா, எங்க வீட்லயே திருட வரீங்களா? டேய் டேய் எங்கடா இருக்கீங்க? சுத்தி சுத்தி தேடியும் கிடைக்க மாட்டாங்களே. டேய் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. அடிமட்ட வரைக்கும் அலசி தேடுவோம்டா. இங்க குனிய முடியாது, இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவோம். ஒரு பூகம்பம் வர சத்தம் கேட்டுச்சே, கீழே போய் தேடுவோம். அங்கதான் இருப்பாங்க. டேய் முட்டை மாடில இருந்து முதல் மணி வரைக்கும் அலசி தேடிட்டா. நீங்க கீழே தானே கண்டிப்பா இருப்பீங்க. ஏய் எங்கடா போனீங்க? விட மாட்டேடா உங்களை. டேய் மூச்சு வாங்குதுடா, கொஞ்ச நேரம் கழிச்சு தேடுறேன்டா. டேய் எவனா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. ராம்கி சந்திரிகாடா. என்னடா என் சத்தத்தை கேட்டு சவுண்டே காணோம். ஐயோ சந்திரிகா. ஏண்டா செம்புக்குள்ள தேடி தேடி டயர்ட் ஆயிட்டியா? நான் தான் அப்பவே சொன்னேன்டா இந்த வீட்ல எதுவும் கிடைக்காதுன்னு. கேட்டியா? டேய் யாரா நீ? ஓடுற மிஸ் ஆகுறியா? மிஸ் சோஃபால தான் குத்துனேன், அதுக்கே கதற. இப்ப ரியலா குத்துறேன் பாக்குறியா? ரியலா எங்கடா உன் கூட குண்டா ஒரு திருட வந்தால? எங்கடா குண்டு?
வேணாம் அங்க வேணாம் குத்தி வேஸ்ட் நெஞ்சு குத்தா சொல்றா எத்தனை பேரா வந்தீங்க எங்கடா எங்க உள்ள போய் ஹாஸ்பிடல் தேடியா அடி தாங்க முடியலடே இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இருக்கே இந்த கட்ட வேணாம் ஐயா வேணா அடிக்காத அங்கிள் என்ன அங்கிள் சோஃபால படுத்துருக்கீங்க பெட்ரூம்ல படுத்துறீங்க அவனுக்கு அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா நீ எல்லாம் என்ன அங்கிள் சொல்ற பாரு அதான்டா எனக்கு பயங்கரமா வலிக்குது போங்க அங்கிள் உங்களுக்கு குறும்பு முகத்தை மூடி இருந்தனால முகமுடி கடன்னு நினைச்சேன் நான் திருட இல்லடா 2 திருடங்க இந்த பக்கம் ஓடினானுங்கடா அவனுங்கள தான் துரத்திட்டு வந்தேன் அவனுக்கு தான் என்ன போட்டு கும்புன்னு கும்பிட்டானுங்கடா டேய் வீரபேக்கு சொல்லுங்க அங்கிள் சாரிடா வீரபாகு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா இன்னும் 4 ஊம குத்தா குத்தி விட வாடாடா செல்லம் என்ன அப்படியே கை தாகலாம் தூக்கிட்டு போய் ரூம் வரைக்கும் டிராப் பண்றியா வாங்க அங்கிள் வர கூட செய்ய மாட்டேனா வாங்க இந்த வாய்க்கு தான் உன்னை அந்த குத்து குத்துனேன் ஏறடி செல்லம் வா 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 போலாமா இஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியும்